வெல்கம் டு பெங்களூர் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சிக்கனை வச்சு நம்ம செய்ய போகிறோம். என்னன்னா உடம்பு சரியில்லாதவங்க, ஜுரம் வந்துட்டு நாக்கில் டேஸ்ட் இல்லாதவங்களுக்கோசரம் இப்படி ஒரு கருப்பு சிக்கன் கறி நம்ம செய்ய போகிறோம். என்னென்ன செய்ய வேண்டிய பொருட்களை பார்க்கலாம். முதலாவது சிக்கன் எடுத்துருக்குறோம். மிளகு, எண்ணெய், பூண்டு, உப்பு, இவ்வளோ பொருட்களை வச்சு நம்ம செய்ய போகிறோம். செய்முறையை பார்க்கலாம். முதலாவது நம்ம மிளகு அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு மிளகு. நம்ம செய்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பூண்டு அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ பூண்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம கல் உப்பு கொஞ்சம் எடுத்து அதையும் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மிளகு, அடுத்து பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மூணும் ஒன்றா, உப்பு, கல் உப்பு, மிளகு, பூண்டு மூணையும் ஒன்றா அரைச்சாச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம சிக்கன், இப்போ ஒரு சிக்கன் பீஸாக வச்சு நம்ம அம்மியில் இதே மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை நல்லா நசுக்கி எடுத்தாச்சு. இப்போ அம்மியில் வச்சு அரைச்ச மசாலாவையும் இடித்த சிக்கனையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அம்மியிலே வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் போட்டு சிக்கனை எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு டைம் இடித்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அம்மியில் நல்லபடியாக சிக்கனை இடித்து வச்சுட்டோம். இப்போ எடுத்துகிட்டு எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்ற போகிறோம். தேவையான எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம இடித்து வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு சிம்மில் வச்சு அதை வேக வைக்க போகிறோம். இது பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணிக்கிறோன்னா, வெறும் மிளகு, உப்பு, பூண்டு, இந்த மூணே பொருளை வச்சு நம்ம இந்த சிக்கனை செய்ய போகிறோம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம கெமிக்கல் இல்லாதபடி இயற்கையாகவே நம்ம இதெல்லாம் வீட்டில் இருக்கிற மசாலையை போட்டு நம்ம செய்ய போகிறோம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கடைசியில் எப்படி ஆகிடுச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வச்ச பிறகு அது எவ்வளோ தண்ணி விட்டுருக்குது, ப்ளஸ் சிக்கன் நல்லா வேந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வைக்கலாம் சிக்கன் வேகிற வரைக்கும். அப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக நம்ம மிளகு பாருங்கள், கருப்பு சிக்கன் கறி நல்லபடியாக பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாத்திரத்தில் சர்விங் பவுலில் போட்டாச்சு. இப்போ இது மேலே நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவிக்கின்னு சாப்பிட்றதுக்கு இப்பொழுது ரெடியாக இருக்குது. இந்த 3 பொருள், மிளகு, உப்பு, பூண்டு வச்சு நம்ம இந்த பொருளை செஞ்சுருக்கிறோம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.